செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 1.2லம்மா 7th கணக்கு. இயல் எண்களின் கணத்தில் தொடர்பு R ஆனது a plus b less than or equal to R ஆக இருந்தால் a relative b என வரையறுக்கப்படுகிறது. Rல் உள்ள உறுப்புகள் எழுதுக. அது தற்சுட்டு, சமச்சீர், கடப்பு, சமான தொடர்பு என்பதை சரிபார்க்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது இதை எழுதிக்கலாம் சாமி. இது என்னது? a plus b less than or equal to R. லெஸ் தென்னா உங்களுக்கு தெரியும் சாமி. a ப்ளஸ் பியினுடைய மதிப்பானது ஆரை விட கம்மியாக இருக்கணும், ஆருக்கு சமமாக இருக்கணும், ஈக்குவல் இருக்கு இல்லையா? அப்போது எந்த பக்கம் வாய் திறந்துருக்கோ அந்த பக்கம் தான் பெருசு, உங்களுக்கு நல்லா தெரியும். 2 எண்களை கூட்டினா ஆரை விட கம்மியாக இருக்கணும். அப்போ எதில் ஆரை விட கம்மி? 1 2 3 4 5. அப்புறம் 6 ஈக்குவல் டு 6ஐயும் சேர்த்துக்கணும். எந்த கணத்தில் தான் வரணும்? இயல் எண்ணில் தான் வரணும். அப்போ ஏவும் இயல் எண்ணாக தான் இருக்கணும், பியும் இயல் எண்ணாக தான் இருக்கணும். அப்போ இயல் எண்கள்லாம் எது செல்லும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 2 3 தொடங்குது இல்லையா? அது எல்லாமே இயல் எண்கள். ஸோ நம்ம எடுக்க போகிற மதிப்பானது ஏபியினுடைய மதிப்பு 1 2 3 அப்படி தான் இருக்கணும். ஆனால் 2ஐயும் கூட்டினா 6ஐ விட கம்மியாக வரணும், 6ன்னு வரணும். ஓகே, ஸோ அந்த ஜோடியை நம்ம எழுதிக்கலாம். அதுதான் 6ல் உள்ள உறுப்புகள். எழுதிட்டு அது தற்சுட்டாக இருக்குதா, சமச்சீராக இருக்குதா, கடப்பா, சமான தொடர்பா, இது எல்லாத்தையும் நம்ம சரி பார்க்க போகிறோம். ஓகேம்மா? ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இயல் எண்கள் எழுதிக்கலாம். இயல் எண்கள் 1 2 3 4 அப் டு எழுதியாச்சு. 5 கூட நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஏங்க மிஸ் 5 எழுதுனீங்க அப்படின்னா 5 ஒன்று கூட்டினா 6 வரும் இல்லையா? அதுக்காக நான் எழுதுனேன். இப்போது a ப்ளஸ் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6. 6ல் உள்ள உறுப்புகள் எழுத போகிறோம். எதை கூட்டினா 6ஐ விட கம்மியாக வரும்? 1ஐயும் கூட்டினா 6ஐ விட கம்மியாக 2. 1ஐயும் 2ஐயும் கூட்டுங்க. 1ஐயும் 3 கூட்டினா 4. 1ஐயும் 4 கூட்டினா 5. 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6. ஓகே, அடுத்தது பாரு சாமி. 2ஐயும் 1 கூட்டா 3. 2ஐயும் கூட்டினா 4. இது ஏ மதிப்பு, இது ஏபி. ஏ மதிப்பு 2, பி மதிப்பு 2ன்னு போட்டால் தனித்தனியாக தானே போடுறோம். 4. 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6. அடுத்தது 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4. 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5. 3ஐயும் 3ஐயும் கூட்டினா 6. அதுக்கப்புறம் 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5. 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. அதுக்கப்புறம் 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6. வேறு எதனா இருக்குதான்னு பார்த்தா 5 2, அதுக்கப்புறம் 5 2ன்னு போயிடுமா? அதோட நிப்பாட்டிக்கலாம். ஓகே சாமி, முடிஞ்சிச்சு. இப்போ இதில் தான் இப்போ தச்சுட்டான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தச்சுட்டானா சாமி, a, a பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். 1, 1 ஓகே. 2, 2 இருக்குது. 3, 3 இருக்குது. ஆனால் 4, 4 நமக்கு இல்லை. 4 இருக்குது, 4, 4 இல்லை. 5 இருக்குது, 5, 5 இல்லை. தேர்ஃபோர் நம்ம எழுதிக்கலாமா? 1, 1 2, 2 3, 3 பிலாங்ஸ் டு ஆர். பட் ஆனால் 4 இருக்கிறதுனால 4, 4 இல்லை. 4, 4 5 இருக்குது, 5, 5 நாட் பிலாங்ஸ் டு ஆர். தேர்ஃபோர் ஆர் ஆனது தற்சுட்டு அல்ல. அடுத்து சமச்சீர். சமச்சீர்னா சாமி இருக்கணும். a, b பிலாங்ஸ் டு ஆர்னா திஸ் இம்ப்ளைஸ் b, a எதில் இருக்கணும் செல்லம்? ஆரில் இருக்கணும். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள். 1, 2 1, 2 பிலாங்ஸ் டு ஆர். திஸ் இஸ் இம்ப்ளைஸ் 2, 1 பிலாங்ஸ் டு ஆர். 2, 1 இருக்குதா? அடுத்தது 1, 3 பிலாங்ஸ் டு ஆர். திஸ் இம்ப்ளைஸ் 3, 1 பிலாங்ஸ் டு ஆர். 1, 4 பிலாங்ஸ் டு ஆர். திஸ் இம்ப்ளைஸ் 4, 1 பிலாங்ஸ் டு ஆர். 1, 5 பிலாங்ஸ் டு ஆர். திஸ் இம்ப்ளைஸ் 5, 1 பிலாங்ஸ் டு ஆர் இருக்குதுல்ல? அடுத்து 2, 1 எழுதிட்டோம். அடுத்து பாருங்கள். 2, 3 நீ கீழே கூட எழுதினே போகலாம் சாமி.
2,3 belongs to R. This implies 3,2 belongs to R. 2,4 belongs to R. This implies 4,2 இருக்குதான்னு பார்த்து 4,2 belongs to R. 3,1 எழுதிட்டோமா சாமி? 3,2 எழுதிட்டோமா செல்லம்? 3,3 இது தேவையில்லை. 4,1 எழுதிட்டோம். 4,2 எழுதிட்டோம். ஸோ எல்லாமே பிலாங்ஸ் டு. ஓகே சாமி? தேர்ஃபோர் R ஆனது சமச்சீர். ஓகே, அடுத்து கடப்பு. 1,1 வேணாம். 1,2 எடுக்கலாம். அப்புறமா 2க்கு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் சாமி. கடப்புனா என்ன சாமி? A, B belongs to R. B, C belongs to Rனா this implies ஏவும் B ரிலேட்டிவ்னா BC இருக்குதுன்னு சொன்னால் ஏசியும் இருக்கணும். இதில் ஏசியும் உறவாக இருக்கணும். ஓகே சாமி? இப்போ பாருங்கள், நான் இந்த ஜோடி எடுக்கிறேன். 1,2 belongs to R. இங்கே 2 முடிச்சா 2 இதுவில் எதனா ஒன்று எடுங்க. 2,1 belongs to Rனா this implies 1 ஜோடியாக இருக்கணும். இங்கே 2 முடிச்சு அங்கே 1 ஜோடியாக இருக்கணும். 1,1 belongs to R இருக்குதா? ஓகே. அடுத்தது இதே 1,2 belongs to R. 2 முடிச்சுன்னா 2, நான் 1 எடுத்துட்டேன். 2,2 belongs to R. this implies யார் ஜோடியாக இருக்கும் சாமி? 1,2 ஜோடியாக இருக்கணும். belongs to R. அதே மாதிரி பார்த்துட்டே போனோமே எல்லாமே வந்துடும். ஆனால் எது மட்டும் வராதுன்னு பாருங்கள் சாமி. நான் இந்த ஜோடி எடுக்கிறேன். 2,4 belongs to R. இங்கே 4 முடிச்சா 4 எடுங்க. 4,2 எடுக்கலாம்னு சொல்லும். 4,2 belongs to R. இப்போ 2 முடிச்சுன்னா 2, 2,4 2,4 belongs to R. this implies இது பாருங்கள், இங்கே 4,4 not belongs to R. அது மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. therefore R ஆனது மற்ற எல்லா ஜோடிக்கும் வரும் சாமி, இதுக்கு வராது. அதனால தான் நான் இதை மட்டும் எடுத்து எழுதுனேன். R ஆனது கடப்பு அல்ல. இது 3, 2, 1 from எல்லாம். therefore R ஆனது 3லேருந்து பார்க்கும்போது 1 அல்லன்னு வந்துட்டாவே முடிஞ்சிச்சு. சமான தொடர்பு அல்ல. எப்படி சாமி பண்ணோம்? from 1, 2 and 3. okay, thank you.